ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சிம்பிள் பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலத்துக்கு நமக்கு என்னென்ன அப்பரேட்டஸ் தேவை அப்படின்னா, ஒரு லாங் த்ரெட்டு, அடுத்து வந்து ஒரு மெட்டல் பாபு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அதை ஹோல்ட் பண்ணுற சிம்பிள் பெண்டுலத்தை ஹோல்ட் பண்ணக்கூடிய நமக்கு அந்த ஹோல்டர் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஹுட்டில் செஞ்சுருக்க ஹோல்டர், அடுத்து வந்து இந்த த்ரெட்டு அண்ட் சிம்பிள் பெண்டுலம் பாப். ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மீட்டர் ஸ்கேல் தேவை. ஸோ 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய மீட்டர் ஸ்கேல் நம்ம லேபில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் வாட்ச் தேவை. இந்த ஸ்டாப் வாட்ச்சு எல்லா ஃபிசிக்ஸ் லேப்லேயும் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டாப் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த மினிமலான அப்பரேட்டஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு இந்த மாடல் கால்குலேஷன் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம அந்த த்ரெட்டை வந்து நம்ம 40, 45, 50, 55 அண்ட் 60 அப்படின்ற சென்டிமீட்டர்ஸில் நம்ம அந்த பாபா அந்த ஹோல்டரில் அந்த கயிறு மூலமாக தொங்க விட்டு ஜஸ்ட் ஒரு 20 ஆக்சிலேஷன்ஸ்க்கு நம்ம எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேலை. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை எதோட நிறுத்துவோம், எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ரொசீஜர் ஜஸ்ட்டு 40, 45, 50, 55ன்னு அந்த த்ரெட்டோட லென்த்தை மாற்றணும். அதுக்கடுத்து 20 ஆக்சிலேஷன்ஸ்க்கு ட்ரையல் 1 அண்ட் ட்ரையல் 2ன்னு ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ரீடிங்ஸுக்கும் நம்ம 2 ரீடிங் எடுக்கணும். இது மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட். மீதி எல்லாமே நமக்கு கால்குலேஷன் பார்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு 20 செகண்ட், இதுக்கு 20 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ், அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸு. ஸோ மாற்றி மாற்றி நமக்கு மினிமலாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இப்போ இந்த பாப் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராப் பண்ண இப்போ இந்த பாப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே போயிட்டு திருப்பி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த குண்டு திரும்பி நம்ம கிட்ட வரும். ஸோ அது வந்து ஒரு ஆக்சிலேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 20 ஆக்சிலேஷன் போயிட்டு வரதை நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி, நம்ம எவ்வளவு டைம் வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் வந்து நமக்கு அந்த 20 ஆக்சிலேஷன் ஆச்சு அப்படின்றத இந்த ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணி நம்ம நோட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மாதிரி 20 ஆக்சிலேஷன்ஸ்க்கு நம்ம டைம் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 20 ஆக்சிலேஷனுக்கு நம்ம டைம் நோட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீடிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 40 சென்டிமீட்டருக்கு 40 சென்டிமீட்டர் இந்த த்ரெட் லென்த்துக்கு நமக்கு 25.63 செகண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ட்ரையல் 2ல் வந்து 25.38 செகண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கடுத்து 45க்கான ரீடிங்ஸு, 50க்கான ரீடிங்ஸு, 55க்கான ரீடிங்ஸு, 60க்கான ரீடிங்ஸ். 45 எப்படி வந்துச்சு? ஸோ 40க்கு 2 ட்ரையல் எடுத்து முடிச்சுட்டு 45 என்ன பண்ணுறேன், அந்த த்ரெட்டை மறுபடியும் ரிமூவ் பண்ணி 45 ஸ்கேலில் நான் மெஷர் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நான் நாட் பண்ணிவிட்டு இப்போ 45க்கு நான் ட்ரையல் 1 அண்ட் ட்ரையல் 2 20 செகண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரையல் 1 ட்ரையல் 2 எடுத்தாச்சு. இப்போது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் ஓவர். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் நம்ம ஓவர். ஸோ இப்போ வந்து கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் நமக்கு தெரியும். இந்த 2 வேல்யூயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதே தான் இங்கேயுமே இந்த 2 வேல்யூ கூட்டி இங்கே 2 மீன் வேல்யூ இங்கே. ஸோ இந்த மாதிரி 5த்துக்கு நம்ம எழுதிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நான் இங்கே மீன் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 20 ஆக்சிலேஷன்ஸ்க்கு. பட் எனக்கு வந்து ஒரு ஆக்சிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்த மொத்த வேல்யூ டிவைட் பை 20 ஆக்சிலேஷன்ஸால் டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஒரு ஆக்சிலேஷன்ஸ்க்கு என்ன டைம் ஆச்சு அப்படின்றது இங்கே எனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 25.50 அப்படின்னு கிடச்சிருக்குது. அதை நான் 20ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 1.275 அப்படின்றது கிடைக்கும். ஸோ கால்குலேட்டர் அலௌட் இஸ்ன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கால்குலேட்டர் அலௌட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேஷன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 26.82 டிவைட் பை 20 நமக்கு 1.341 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நமக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் நம்ம, ஏன்னா இது ஒரு ஆக்சிலேஷன்ஸ்க்கான ஒரு ரீடிங்ஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர். ஸோ இது டி ஸ்கொயர்னால் நம்ம கண்டுபிடிச்ச இந்த டீயோட வேல்யூ ஜஸ்ட் நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு இது வந்து நம்ம கால்குலேஷன் பார்ட் நம்ம தனித்தனியாக போடணும். ஒவ்வொரு ரீடிங்ஸ்க்கும் நம்ம தனித்தனியாக போடணும். ஸோ கால்குலேஷன் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா 4 பை ஸ்கொயர் எல் பை டி ஸ்கொயர்.
ஸோ இந்த ஃபார்முலாவில் 4 நமக்கு தெரியும். 4ன்றது நார்மல் நம்ம நியூமர் இங்கே, பைன்றது 3.14. ஸோ அதுக்கடுத்து எல் அப்படிங்கிறது வந்து நமக்கு லென்த்து. இங்கே என்ன லென்த் அப்படின்னா 40 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் ரீடிங்கில் 40 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் இங்கே நம்ம டேபிளில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1.625. ஸோ 1.625. ஸோ நமக்கு டேபிள் வந்து எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றப்ப நமக்கு என்ன ஃபார்முலாவோ அதுக்கு அதுக்கான நீட்ஸ் என்னவோ அதுதான் இங்கே டேபிளில் இருக்கும். ஸோ இது தனியாக மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தப்பானவங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா லென்த்து தேவை. லென்த்து நமக்கு ஆல்ரெடி டேபிளில் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எனக்கு டி ஸ்கொயர் தேவை. ஸோ அதனால தான் நான் டி ஸ்கொயர் வரைக்கும் டேபிள் இங்கே வந்து நம்ம வந்திருக்கு. ஸோ மீன் கண்டுபிடிச்சது வந்து நம்ம 20 ஆக்சிலேஷன்ஸ்க்கு. ஒரு ஆக்சிலேஷனுக்கு தான் நம்ம பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன் டி. ஆனால் நம்ம ஃபார்முலாவில் ரெக்யூர்மெண்ட் டி ஸ்கொயர் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே ஒரு டேபிள் நம்ம எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு கால்குலேஷனுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இல்லைனா தனித்தனியாக டி ஸ்கொயர் தனியாக கால்குலேஷன் போடணும். அது வந்து ரொம்ப பெரிய லென்த்தியான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டேபிளோட நீடே இதுதான். ஸோ இப்போ டி ஸ்கொயர் வந்து 1.625 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக டி ஸ்கொயர் போடணும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இங்கே டி கண்டுபிடிச்சாமா இது டீயோட வேல்யூ நினச்சி நம்ம இந்த வேல்யூ போட்டு இதுக்கு தனியாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்ம போட்டுருக்கும்போது கால்குலேஷன் தப்பாக வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது ஆல்ரெடி டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ 4 × 3.14க்கு பை ஸ்கொயர். ஸோ பை ஸ்கொயர்ன்றதுனால 3.14 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 40 × 10⁻². 40 சென்டிமீட்டர் தான், சென்டின்றது 10⁻² வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 1.625 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச டி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு இதே ப்ரொசீஜர் ஜஸ்ட் நம்ம இதை கால்குலேட்டரில் அப்ளை பண்ணாலே நமக்கு போதும். டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எழுதி இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம போட்டு டேரெக்டாக ஆன்சர் போட்டாலே நமக்கு போதும். ஸோ செகண்டு கால்குலேஷன் சேம் மெத்தட். இங்கே 40க்கு பதிலாக 45 டி ஸ்கொயர் வேல்யூ மாறும். மற்றபடி இந்த இடத்துல மட்டும் தான் மாறும், இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ 4 × 9.859 அப்படின்றது சேம். இந்த 2 வேல்யூ மட்டும்தான் மாறும். டேரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3rd அண்ட் 4th 5th எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் ஒரு கால்குலேஷன் புரிஞ்சுன்னா நீங்கள் அந்த 5மே நம்ம போட்டுற முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. 3rd ரீடிங், 4th ரீடிங், 5th ரீடிங் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றுத்துக்கு ஜி வேல்யூ நம்ம 5 ஜி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 5 ஜி வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த டேபிளில் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. மெமரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஸோ நம்ம 5 வேல்யூ அப்ளை ஆச்சு. இப்போ எனக்கு மீன் ஜி வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்துடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ மீன் ஜி வேல்யூக்கு நான் கண்டுபிடிச்ச அந்த 5 ஜி வேல்யூவும் நான் மேலே ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் ஜி வேல்யூ நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு வந்து கிராஃப் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் வராது. ஸோ நமக்கு வந்து கிராஃபில் வந்து நம்ம ரெக்கார்டில் மட்டும் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து எப்படி கிராஃப் போடுறது அப்படின்றப்ப இன்கேஸ் பப்ளிக்கில் இன்கேஸ் வந்தால் ஸோ நம்ம எல்லுக்கும் டி ஸ்கொயருக்கு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸோ லென்த்தோட வேல்யூ நமக்கு தெரியும். நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா 40 to 60, 65 ரேஞ்சில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 0.55 நான் இந்த ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 0.2, 0.4, 0.8. ஏன்னா நமக்கு செகண்ட்ஸ் வந்து நமக்கு டி ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு கிராஃபில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ டி ஸ்கொயர் வேல்யூ 1.67, 2.2, 2.4க்குள்ளே தான் இருக்குது. 1.6ல் ஆரம்பிச்சு 2.4க்குள்ளே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம கிராஃப் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டாட் வச்சுருக்கோம். ஸோ 40க்கு 1.6 என்ற டி ஸ்கொயர் வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ டி ஸ்கொயர் வந்து நமக்கு இங்கே 1.6. ஸோ நெக்ஸ்ட்டு 45க்கு 1.8. ஸோ அதுக்கடுத்து 50க்கு வந்து நமக்கு 2.0. நெக்ஸ்ட்டு வந்து 55க்கு வந்து நமக்கு 2.2. அடுத்து 60க்கு வந்து நமக்கு 60க்கு 2.4, 50க்கு 2.2 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கிராஃப் கம்ப்ளீட்டு. ஸோ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம எழுதிக்கணும் வித் யூனிட்டோட, ப்ராப்பர் யூனிட்டோட. ஸோ இதுலேருந்து என்ன கிராஃப்லேருந்து என்ன கால்குலேஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா 4π² ∆L/∆t². இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்லோப் எடுக்கணும். ஸோ ஸ்லோப் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த 2 வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறோம். 40 அண்டு 50 என்ற 2 வேல்யூ சூஸ் பண்ணி 40லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சுங்க. 50லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். எடுத்திருக்க அந்த லிமிட்டுக்காக அந்த டாட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம கிராஃப் இந்த 50லேருந்து 40 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும்.
ஸோ இங்கே நம்ம அந்த ரேஞ்ச் தான் எடுத்திருக்கோம். ஸோ 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஒரு கியூபுக்கு எடுத்திருக்கோம். இங்கே 2 கியூப் நமக்கு கவர் ஆகுது. ஸோ ஒரு 2 கியூப்ன்றப்ப நமக்கு என்னது 10 சென்டிமீட்டர்ஸ், அதுதான் இங்கே 10 × 10⁻²ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டெல் டி ஸ்கொயர். ஸோ டெல் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து 0.4 கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்கு? இங்கே 2லேருந்து 1.6 மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்திருக்க அந்த 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இங்கே 40யும் 50யும் கனெக்ட் பண்ணுது. இதே 2 பாயிண்ட் இங்கே என்ன கனெக்ட் பண்ணுது? 2.0வையும் 1.6ஐயும் கனெக்ட் பண்ணுது. 2.0லேருந்து 1.6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.4 செகண்ட் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. இதை கொண்டு போயிட்டு நம்ம டெல் டி ஸ்கொயரில் நம்ம அப்ளை பண்ணி, டெல் டி ஸ்கொயர் சேஞ்ச் இன் டெல் டி ஸ்கொயர் தான். டி ஸ்கொயர் நமக்கு இங்கே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் டேரெக்டாக கால்குலேட் பண்ணோம்னா 9.859. ஸோ இது நம்ம கால்குலேஷன் படி போட்டது 9.719, பை கிராஃப் வந்து நமக்கு 9.859. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய நோக்கம் என்னென்னா நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஜியோட வேல்யூ 9.8ன்றது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ பட் நம்ம சாதாரணமான இந்த சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதும் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்திருக்குது. ஸோ த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கரெக்ட்.